ஹலோ ஆல். ஒரு அழகான ஈவினிங் சன்செட்டில் பியூட்டிஃபுல்லான ஐகானிக் வியூவில் புர்ஜ் கலீஃபாவை பார்த்து ரசிச்சுட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்தோட பேர் தான் வந்து கெட்டூரா ரிசர்வ். இந்த இடத்த பற்றி ரீசெண்டாக தான் நிறைய கேள்விப்பட்டிருந்தோம். நிறைய க்ரீனரிஸ் பார்க்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து ஒரு வீக்கெண்டில் அழகாக கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். இது வந்து மேக் ப்ராப்பர்ட்டிஸோட புது ப்ராஜெக்ட் கெட்டூரா ரிசர்வ். இது வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த இடத்துல பயோ லிவிங் கம்யூனிட்டி மாதிரி நிறைய வில்லாஸ் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரியான புது ப்ராஜெக்ட்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஏரியா. அவங்களோட ஆஃபீஸ் வந்து இது உள்ளே தான் இருக்குது. இது உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய ஆலிவ் ட்ரீஸ் பார்க்க முடியும், நிறைய லக்ஸரியான கார்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி முக்கியமாக ஈவினிங் டைமில் போனோன்னா ஒரு சூப்பராக ஒரு சன்செட் வியூ நம்ம பார்த்துட்டு வரலாம். இது வந்து இந்த என்ட்ரன்ஸ்லேயே இந்த வெஹிக்கிள் நின்றுட்டு இருந்தது. இதில் பார்த்தோன்னே 2 பொண்ணும் அதில் ஏறி உட்காந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே போனோன்னா நிறைய கலர்ஃபுல்லான நம்ம கார்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த பார்க்கோட மெயின் என்ட்ரன்ஸை பார்த்தோன்னே நல்ல ஒரு க்ரீனரியாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அழகாக ஈவினிங் டைமுக்கு போய் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு பீஸ்ஃபுல்லான இடம். உள்ளே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, பார்க்ஸ் இருக்குது, குழந்தைங்க விளையாடுறதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, கிளப்ஸ் இருக்குது. இது வந்து நிறைய கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸ் எல்லாம் வந்து போட்ஸில் டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் பாருங்கள், வரிசையாக லக்ஸரியான கார்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் தான் நிறைய நின்றுட்டு இருந்தது. அதே மாதிரி கலர்ஃபுல்லான ட்ரெடிஷ்னலான வெஹிக்கிளும் நின்றுட்டு இருந்தது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய நின்று ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு சுற்றி பார்க்கும்போது நல்ல கண்ணுக்கு அழகாக க்ரீனரியாக தெரிஞ்சது. இப்போல்லாம் க்ரீன்ஸ் எங்கே பார்த்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிடுறோம். இங்கே பாருங்கள், இதுக்கு நடுவில் எல்லா ஃப்ளாக்ஸ்க்கும் நடுவில் இந்தியா ஃப்ளாகையும் நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். ஹாப்பியாக இருக்குது அதை பார்த்தோன்னே. அங்கே இருக்கிற கார்ஸ் எல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணி அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இது என்ன பர்பஸ்க்காக இந்த எல்லா கார்ஸும் இங்கே நிற்குது அப்படிங்கிற மாதிரி சரியான ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியல. ஒரு சில பேர் சொன்னாங்க, இங்கே ப்ராப்பர்ட்டி புக் பண்ணுறவங்க வந்து ஒரு நாள் ட்ரிப் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சரியாக தெரியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு எல்லா கார்ஸும் பார்க்குறதுக்கு. அந்த கார்ஸு, அந்த க்ரீனரிஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கு பேரல் சைடில் போனோம் அப்படின்னா அங்கேருந்து தான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. கிட்டத்தட்ட 7 ரெஸ்டாரண்ட்ஸ் கிட்ட அங்கே இருக்குது. அங்கேயே டைனிங் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நல்ல ஒரு வசதியாக வச்சுருக்காங்க. இந்த ட்ரீஸில் பாருங்கள், அந்த கெட்டூரா ரிசர்வ்ங்கிற நேமை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஒரு 7 மணி இந்த டைமில் வந்து அதில் லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அதை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேருந்து தான் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ரீசெண்டாக தான் நிறைய பேருக்கு இந்த இருக்கிற இடம் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. அதே மாதிரி பார் செட்டப்பில் வந்து காக்டெயில், மாக்டெயில்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்க்கு பேக் சைடில் தான் வந்து பிபிக்யூ எல்லாம் ரெடி பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பேட்மிண்டன் கிளப்ஸ் இருக்குது, கிட்ஸ் ஏரியா, அடல்ட்ஸ்க்கான ஒரு ப்ளே ஏரியா, அந்த மாதிரி தனித்தனியாக நிறைய விஷயங்கள் இருக்குது.
இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா அங்கே வந்து வரிசையாக நிறைய ஆலிவ் ட்ரீஸ் பார்க்க முடியும். இந்த ஆலிவ் ட்ரீஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான செட்டப்பில் வச்சுருந்தாங்க. இதுக்கு நடுவில் நம்ம நடந்து போகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இதுக்கு நடுவில் நடந்து போகும்போது. அதை தாண்டி உள்ளே போனோன்னா ஒரு பெரிய ஓப்பன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. இங்கே தான் நிறைய கூட்டம் இருந்தது. இங்கே வந்து குனாஃபா வந்து நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதான் வாங்கிட்டு இருந்தாங்க. அது பக்கத்தில் ஒரு சின்ன டீ ஸ்டால் கூட இருக்குது. இந்த பெரிய ஓப்பன் ரெஸ்டாரண்ட்லேயே பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரிலாம் புக் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரியான ஒரு செட்டப்லாம் வச்சுருக்காங்க இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்தில். இந்த கெட்டுரா ரிசர்வ் இவங்களோட இந்த டெவலப்பர்ஸோட மெயின் ஆஃபீஸும் இங்கே தான் இருக்குது. அந்த ஆஃபீஸோட செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லக்ஸரியாக இருந்துச்சு. நல்ல உள்ளே வந்து க்ரீனரிஸ் எல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப லக்ஸரியாக இருந்தது. இது வந்து ஒரு புது விதமான மார்க்கெட்டிங் கான்செப்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இங்கே நிறைய ஆலிவ் ட்ரீஸ் அப்புறம் லக்ஸரியான கார்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து ப்ளே ஏரியா, கிட்ஸுக்கான ப்ளே ஏரியா இங்கே தான். இதுக்கு வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம அது 2 என்ட்ரன்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து குழந்தைங்கள விளையாட விட்டுட்டு வெளியில் வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் அழகாக கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமை. இங்கே வந்து பீஸா கூட கிடைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டில். இது வந்து நைட் டைமில் இது என்ட்ரன்ஸில் நாங்கள் எடுத்த வியூ. ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த லைட்டிங்ஸோட பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.